வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப்லி எக்ஸாமினேஷனுடைய 2023 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த வருஷத்துக்குரிய ஹாஃப்லி எக்ஸாமினேஷனுக்குரிய டைம் டேபிள் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சார் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போன வருஷ கொஸ்டினை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வித் ஆன்சரோட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரோட போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மிட்டத்துக்கு போட்டிருந்தோம். அடுத்து வர கொஸ்டினுக்கும் போடுங்க அப்படின்னு பசங்க கேட்டனால பார்த்தீங்கன்னா சார் அடுத்தடுத்து அந்த வீடியோ போட போகிறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டுட்டோம் கொஸ்டின் பேப்பர், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை டீட்டெயிலாக நீங்கள் இதில் பார்க்கணுன்னா கூட பொறுமையாக அதில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்வருக்கு சார் இது வந்து ஆன்சர் குறிக்கலாமா, ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக அதை குறிக்கல. ஆன்சர் தனியாக எழுதி வச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சரோட போகிறனால உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சார் ஹிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வாங்க. செக்ஷன் 3 பாருங்கள், எல்லாமே பாருங்கள். சரிங்களா தங்கங்களை, நம்ம வந்து பின்னாடி ஆன்சரோட பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செக்ஷன் சி அது மாதிரி செக்ஷன் 4 வந்து பாருங்கள் என்ன எதிராக கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2, 3 அப்படின்ற காம்போவில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு 5 மார்க்கில் வந்து லக்குக்கு அமையும். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படின்ற காம்போ தான் இருக்குது. இந்த 38th கொஸ்டின் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பி எதிராக கொடுக்கல. கொஸ்டின் பிரிண்ட் ஆனதே அப்படி தான், எதிராக கொடுக்கல. அதனால் கொஸ்டின் அது என்னன்னு தெரியல, சார் அதுக்கு ஆன்சர் இதில். சரி, கொஸ்டின் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஆன்சருக்கு போகலாம். ரைட், பாருங்க தங்கங்களா, ஒன்வேர்டுக்கு ஆன்சர் சார் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆப்ஷன் சார் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க செக்ஷன் 2க்கு போயிடும். இதில் கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 6 கொஸ்டின் எழுதணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு ஓர் ஆஃப் Fe2O3 ஃபெரிக் ஆக்சைட்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன அதோடைய கால்சியம் ஆக்சைடுடைய ரோல் என்ன அப்படின்னு இருக்காங்க. அது வந்து ஃப்ளெக்ஸு தான். லைம்ஸ்டோன் வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னா ஃப்ளெக்ஸ், அந்த கேங் இம்ப்யூரிட்டிஸ் எடுக்கிறதுக்காகத்தான் ஆட் பண்ணுறோம். அப்படி என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது, நமக்கு கால்சியம் சிலிகேட் வெளியே வந்துடும். அவ்வளோதான், அந்த மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக அவங்க வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினையும் படிச்சிருங்க. ஏன்னா கிஃப்டட் லெசன், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ரீசனிங் கொஞ்சம் தான் இருக்கும், மிச்சப்படி எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். ஏன் சார் அதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃபலுக்கு ஃபுல் போர்ஷன் எழுதுறீங்க. அப்போ 2 வால்யூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதெல்லாம் தியரியாக இருக்கோ அதை நல்லா ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் அந்த லெசனில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுத முடியும். 17th கொஸ்டின் பாருங்க, why fluorine is more reactive than other halogen. ரொம்ப சிம்பிள். அந்த ஃப்ளூரினோடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மினிமம். அதனால தான் அது என்ன ஆகுதுன்னா மோரா ரியாக்ட் ஆகுது. அப்படின்னா ஒரே லைனில் அடிச்சிருங்க, 2 மார்க் வாங்கிடலாம் நீங்கள். 18th கொஸ்டின் பாருங்க, 2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சொல்யூஷன் க்ரீனாக இருக்குது, இன்னொரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குது. 2 சொல்யூஷனுடைய மெட்டலும் சிமிலராக இருக்குது, லிகாண்டு மட்டும்தான் வேற வேறையாக இருக்குது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு காம்பவுண்ட் கலராக இருக்கணும் அப்படின்னா அதில் அன்பேர் எலக்ட்ரான் இருக்கணும். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே போதும். சார் அன்பேர் எலக்ட்ரான் என்ன சார் நடக்கும் அப்படின்னா டிடி டிரான்சிஷன் நடக்கும். அப்போ அந்த காம்பவுண்ட் கலராக இருக்கும். ஸோ நிக்கல் எடுத்திருக்கேன், அதனுடைய எலக்ட்ரானிக் கலந்து பாருங்க 3D8 4s2. அந்த காம்ப்ளெக்ஸில் அது +2 இருக்குது, அப்போ 3D8 மாறிடும். 2 அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு. வாட்டர் வந்து என்னது வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அப்போ என்ன பண்ணாது பேர் பண்ணாது. அன்பேர் எலக்ட்ரான் இருக்கனால டிடி எலக்ட்ரான் பாசிபிள், டிடி டிரான்சிஷன் பாசிபிள். ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து என்னவா இருக்கு, கலராக இருக்கு. முடிஞ்சிருச்சா? அப்போ அடுத்ததுல என்னவா இருக்கணும், கண்டிப்பா அங்கே அன்பேர் எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கேயும் 2+ தான் நிக்கல். ஆனால் என்ன அப்படின்னா சயனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், அது அன்பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா பேர் ஆகிரும். அப்போ அங்கே நோ அன்பேர் எலக்ட்ரான், ஸோ நோ டிடி டிரான்சிஷன் இஸ் பாசிபிள், ஸோ தட் காம்பவுண்ட் இஸ் கலர்லெஸ். இவ்வளவுதான், இதை மட்டும் நான் வச்சுனா போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். 19th கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட். ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5 மார்க்கில் நமக்கு லக்குன்னு அமையும். அப்படி இல்லைன்னா 3 மார்க் 2 மார்க்கில் வரும். நல்லா பார்த்துக்கோங்க, பிராக்கெட்டில் அவங்களே எனி 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2 பாயிண்ட் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க 2 கேட்குறாங்களோ 3 கேட்குறாங்களோ, 2 கேட்டால் 3 எழுதுங்க, 3 கேட்டால் 4 எழுதுங்க, இல்லை எனக்கு எல்லாமே தெரிஞ்சு எழுதுங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதோ ஒரு பதட்டத்தில் நம்ம மாற்றி பாயிண்ட்டை போட்டு இந்த 2 பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று தப்பாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வர வேண்டிய மார்க்கும் வராமல் போயிடும். அதனால என்னோட ரெக்வஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் தெரியுமோ அத்தனை பாயிண்ட் எழுதுங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே நேரம் இருக்கும், நம்ம யூட்டிலைஸ் பண்ணாலே நிறைய நேரம் மிச்சம் இருக்கும் நமக்கு. நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் சார், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க எத்தனை பாயிண்ட் கேட்டாலும் சரிதான், அந்த பாயிண்டோட கொஞ்சம் கூடுதலாக எழுதிக்கங்க அப்படின்னு பார்த்தேன். சரியா? ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20th கொஸ்டின் வந்து என்னன்னா வாட் ஆர் ப்ரொமோட்டார்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்,
ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு தெரியும். இந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவார்னா அந்த கேட்டலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுவார், நீ இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு, டு இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். அப்படி பண்றவர் தான் யாருன்னா ப்ரொமோட்டர். இப்போ நமக்கு சிம்பிளா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியால அயன் வந்து கேட்டலிஸ்டா இருக்கு. அந்த அயனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிப்டினம். அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க எழுதி போயிட்டே இருக்கலாம். அடுத்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பென்சால்டிகைடு வந்து அசிடிக் அன்ஹைட்ரைடுடைய பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட்டோட ரியாக்ட் ஆகி வாட்டர் மாதிரி ரிமூவ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சின்னமிக் ஆசிட், அதாவது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்குது. ஸோ இதுதான் பெர்கின்ஸோட ரியாக்ஷன். ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த நேமி ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த காம்பவுண்ட் எழுதி அந்த நேம் எழுதணும். தென் அதோடைய கண்டிஷன் கண்டிப்பாக எழுதிட்டா நீங்கள் என்ன எழுத தேவையில்லை அப்படின்னா அதோடைய டெஃபினேஷன் எழுத தேவையில்லை. ஒருவேளை இந்த அட்மாஸ்பியர் இந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். மற்றபடி இது போதுமானது. நேமி ரியாக்ஷனை திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதி பார்க்கணும். 22 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பெப்டைடு பாண்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளோட நீங்கள் எழுதுங்க. எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிரும். சரிங்களா? 2 அமினோ ஆசிட் இருக்குல்ல, அது லிங்க் ஆகணும். அது ஒரு அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் உள்ள OH குரூப்பும், இன்னொரு அமினோ ஆசிட்ல இருக்க அமீன்ல இருக்கக்கூடிய H2 NH2 இருக்குல்ல, அதோட ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி வாட்டரா வெளியேறின பிறகு வரக்கூடிய அந்த C டபுள் பாண்ட் O NH பாண்ட் தான் என்னன்னா பெப்டைடு பாண்ட். சார் தெளிவாக கொடுத்துருங்க கிளைசினுக்கும் அனலினுக்கும் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத. ஸோ இதை ஒரு நல்லா எழுதி பார்த்துருங்க. ஈக்குவேஷன் எழுதி பார்த்தீங்கன்னா எங்க தப்பு வருது உங்களுக்கு தெரிஞ்சிருமியா. அடுத்து வாட் ஆர் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சார் கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் பாலிமர்ஸ், அதாவது என்னன்னா பயோடிகிரேடபிள் பாலிமர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நேச்சுரலா டிகிரேட் ஆகக்கூடிய பாலிமர் பயோ பாலிமர் அப்படின்றாங்க. சரியா? பயோடிகிரேடபிள் பாலிமர்ன்றாங்க. எக்ஸாம்பிள் சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. PHB, PGA, PLA அப்படின்னு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் எழுதி பழகுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் தெரியும்னா அதையும் எழுதிருங்க, உங்களுக்கு தான் நல்லது. சரியா? அடுத்து 24 கம்பல்சரி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. கால்குலேட் pH ஆஃப் 0.04 மோலார் நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்ரிக் ஆசிடுடைய நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நார்மாலிட்டிக்கு மாத்துறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? எப்படி நார்மாலிட்டி மாற்றுறதுனா மொலாரிட்டி இன்ட்டு பெசிசிட்டி. பெசிசிட்டினா என்னது? ஒரு ஆசிட் மாலிகுல்ல எத்தனை ரீப்ளேசபிள் H+ அயான் இருக்கோ அதுதான் அதனுடைய பெசிசிட்டி. இந்த ஹைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு H+ கொடுக்கும். அப்போ அதோட பெசிசிட்டி 1. மல்டிபிகேஷன் பண்ணால் 1 இல்லை 0.04 தான் வருது. அது 4 × 10⁻⁻2 மாற்றியாச்சு. இப்போ எனக்கு H+ கான்சென்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ pH ஃபார்முலா அப்ளை பண்ணி லாக் எடுத்து ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். pH = 1.40 வருது. இதையும் நீங்கள் என்ன பார்த்துங்க, செஞ்சு பார்த்துக்கிட்டாங்களா? ஸோ ஒரு செக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின் எழுத போகிறோம். கொஸ்டின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. பாருங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் கேங் அண்ட் ஸ்லாக். நல்லாவே தெரியும் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கொஸ்டின். ஏன்னா ரிப்பீட்டாக நீங்கள் படிச்ச கொஸ்டின். கேங்னா என்னன்னா வேஸ்ட் மெட்டீரியல், இம்பியூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல் உள்ள இருக்கும். சரிங்களா? ஸ்லாக்ன்றது என்னன்னா இந்த கேங்கும் ஃப்ளெக்ஸும் ரியாக்ட் ஆகி வெளியே வரக்கூடியதான் ஸ்லாக். அதுதான் சார் வந்து ஈஸியாக கொடுத்துருக்கேன். அதை படிச்சுக்கோங்க. அந்த கீழே கூட அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 26th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a hydrate of second period alkali metal A அது என்ன பண்ணுது அப்படின்னா reaction with compound B, compound of boron B to give a reducing agent C கொடுக்குது. and if I ABC. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். a hydrate of second period alkali metalன்றப்ப நமக்கு லித்தியம் ஹைட்ரைடு தான் அங்க இருக்கும். சரிங்களா? செகண்ட் பீரியட்ல இருக்கு லித்தியம் இருக்குவாங்க. லித்தியம் ஹைட்ரைடு அது என்ன பண்ணுதுன்னா போரான் காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுக்குது. அப்ப லித்தியம் போரான் ஹைட்ரைடு நம்ம படிச்சிருப்போம். அப்ப டைபோரைன் ரியாக்ட் ஆகி கொடுக்குது. அப்ப A வந்து என்னது? லித்தியம் ஹைட்ரைடு, B டைபோரைன், C லித்தியம் போரோ ஹைட்ரைடு. இது ரொம்ப சிம்பிள். ABC ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க் நீங்க 3 மார்க் வாங்கிட்டு ஜாலியா போயிடலாம். அடுத்து 27th கொஸ்டின் வந்து என்னன்னா ஸ்டேட் ஹியூம் ரோத்ரே ரூல் ஃபார் அலாய் ஃபார்மேஷன். ஒரு அலாய் ஃபார்ம், அலாய்னா என்னது? 2 or more மெட்டல் மிக்ஸ்டு, ஹோமோஜினியஸா இருக்கக்கூடியதான் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர் தான் என்னன்னா அலாய்னு சொல்லுவோம். சார் எதை வேணா எதில் வேணா கலந்துட முடியுமா? அப்பதான் முடியாது. அதுக்கு ஒரு ரூல் சொல்றாரு ஹியூம் ரோத்ரே. என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டுக்கும் உரிய அந்த அட்டாமிக் ரேடி டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதாவது எதை சால்வன்ட் சொல்லுவோம், எந்த மெட்டல் அதிகம். பிராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல காப்பரும் ஜிங்க் இருக்கும். இது எதோட அலாய்? காப்பரோட அலாய்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா காப்பர் அதிகமா இருக்கு. ஸோ எது அதிகமா இருக்கோ அதை சால்வன்ட் சொல்லுவோம். அந்த சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் ரேடி டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா less than 15% இருக்குன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அடுத்து both solvent and solid must have the same crystal lattice. இது BCCயா அதுவும் BCCயா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஒரே கிறிஸ்டல் லாட்டிஸா இருக்கணும், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா இருக்கணும்ன்றாங்க. அப்புறம் வேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் டு 0. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி. ஒன்றும் மஸ்ட் பி க்ளோஸா இருக்கணும் இல்லை ஜீரோவா மஸ்ட் பி
இந்த வேலன்ஸ் அண்ட் தேர் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் டு 0, 0க்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இன்சைட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 28th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலிமெண்டரி ரியாக்ஷன், கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எலிமெண்டரி ரியாக்ஷன் என்ன எழுதுறதுக்கு 1 மார்க், அந்த டிஃபரன்ஸ் எழுதுறதுக்கு 2 மார்க். சார் அதை கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் ஆர் எலிமெண்டரி ரியாக்ஷன். ரிப்பீட்டடாக படிச்ச கொஸ்டின் தான். ஸோ ஆர்டருக்கு மாலிகுலர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க தங்களா. ரெக்வஸ்ட் எல்லாம் நீங்க நல்லா படிச்சதை ஒரு வட்டம் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பரிசையில் உங்களுக்கு தப்பே வராது. ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணிடுறாங்க பசங்க அப்படின்னா, ஹெட்டிங்கை மாற்றி போட்டுறாங்க. எழுதுன விஷயம் எல்லாம் கரெக்ட், ஹெட்டிங்கை மாற்றி போடுறதுனால மொத்தமும் தப்பாயிருது. அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி பார்த்துருங்க. அடுத்து டெரைவ் ஹெண்டர்சன் ஹைசன்பர்க் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, அது சார் அழகாக டெரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், பார்த்துட்டே வாங்க. இது மட்டும் எழுதுனபடி எழுதிட்டே வாங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? அடுத்து என்னது, ஹவு இஸ் பீனால் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குளோரோபென்சின். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின், இதுல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், இதுல இருந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. எல்லா லெசன்லையும் வந்து 11th ஆரம்பிச்சு அந்த 13 லெசன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 லெசன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா அது ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. இதுல 1.5 மார்க் 2 கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் பென்சின்ல இருந்து என்ன பண்ணணும் நீங்க வந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டுமே ஃபீனால் ப்ரிப்பரேஷன் தான். ஒன்று வந்து குளோரோபென்சின்ல இருந்து எப்படி பண்ணணும், அது சார் எழுதிருக்கீங்க, எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐசோப்ரோபைல் பென்சின்ல இருந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் சார் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பே வராதுமா, அடிச்சு சொல்றேன், தப்பே வராது. உங்களுக்கு ஈஸியாக புரியணும் தான் அந்த காம்பவுண்ட் கீழே அந்த நேமையும் எழுதிருக்கேன். நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை சார் கொடுத்துருக்கேன். நீங்க படிச்சு பயன்பட்டுக்கோங்க, நல்ல மார்க் எடுங்க. சரிங்களா? ரைட் த மெக்கானிசம் ஃபார் த கன்னிசரோ ரியாக்ஷன். இன்னொரு விஷயம் சார் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு 2 ரியாக்ஷன் தான், 2 மெக்கானிசம் தான் இருக்கு. ஒன்று ஆல்டால் கண்டென்சேஷனுடைய மெக்கானிசம், இன்னொன்று கன்னிசரோ மெக்கானிசம். 2 மெக்கானிசம் தான் இருக்கு. அப்ப கம்பல்சரி ஒரு மெக்கானிசம் உங்களுக்கு வந்தே தீரும், அதில் உறுதிப்படியா இருங்க. ஸோ 2 மெக்கானிசம் ஸ்டெப் வைஸாக எழுதி பார்த்துங்க. அதான் சார் கொடுத்து ஸ்டெப் 1 என்ன நடக்குது, ஸ்டெப் 2 என்ன நடக்குது, ஸ்டெப் 3 என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சார் எழுதி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் எழுதினால் போதுமானது. சரியா ஐயா? அப்படியே பார்த்துட்டே வாங்க, மெக்கானிசம் பார்த்து எழுதிக்கங்க. கண்டிப்பாக எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு பரிசு தப்பு வராது. 32 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஷார்ட் நோட் ஆன் த ஃபாலோயிங். என்ன பண்ணணுமா, கார்பலமைன் ரியாக்ஷன் எழுதுங்கன்னு இருக்காங்க. சார் எழுதிக்க பாருங்க, கார்பலமைன் ரியாக்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறது பிரைமரி அமீனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதாவது எக்ஸ்ட்ரா ஹிண்ட் சார் கொடுத்துருங்க. அடுத்து ஹாஃப்மன் புரோமமைட்ஸ் ரியாக்ஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரியாக்ஷனும் ஒரே பேஜில் இருக்கியா. சரியா? ரைட். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா பிரைமரி அமீன் வித் 1 கார்பன் ஆட்டம் லெஸ் தென் பேரண்ட் அமைட். எகைன் எடுத்த பேரண்ட் அமைடை காட்டிலும் 1 கார்பன் கம்மியாக தான் கிடைக்கும் போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஐசோ சைனைடு வரும். அது வந்து அன்பிளசன்ட் ஸ்மெல், அதை வச்சு தான் உள்ள இருக்கிறது பிரைமரி அமீனா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வாங்க அடுத்து நம்ம 33 கொஸ்டின் அதான் கம்பல்சரி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 33 வந்து பார்த்தீங்கன்னா போன வட்டம் செகண்ட் மீட்டரில் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே தான் இந்த வட்டமும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மோலார் கனெக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டினை வந்து ரெஃபர் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதையும் சார் வந்து இது எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரிங்க? அதனால் அன்றைக்கி அதில் வந்து நான் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து செக்ஷன் 4ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் த ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது சார் அப்படின்னா, நமக்கு வந்து எதிராக கொஸ்டின் இருக்கும். வாங்க 34ல் ஏ பார்ப்போம். பேசிக் ரெக்கமெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லெசன் எவ்வளவு கிஃப்ட்னு பாருங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் அடித்தாலும் 2 மார்க்கில் 3 மார்க்கில் 5 மார்க்கில் வந்து அது வாட்டுக்கு அழகாக உட்காந்துடும், நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 மெட்டலும் ஒரு சூட்டபிள் ரியாக்ஷன் ரியாக்ட் ஆகி வால்டைல் காம்பவுண்ட் உருவாக்கணும். ஹீட் பண்ண பிறகு என்ன பண்ணணும், அந்த காம்பவுண்ட் உடஞ்சி மெட்டலை கொடுத்துடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், குளோரின் வித் கோல்டு NaOH அது ரியாக்டாக என்ன கிடைக்கும், குளோரின் வித் ஹாட் NaOH இது ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இன்னும் நல்லா நான் வச்சுக்கோங்க, கோல்டாக இருக்கும்போது என்னன்னா ஹைப்போக்ளோரைடு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஹாட்டாக இருந்துச்சுன்னா சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனையும் எழுதி பார்த்துக்கோங்க. இதில் படிக்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நீங்கள் ரியாக்ஷன் எழுதி மாப்பனம் பண்ணிட்டாலே போதும். நிறைய எழுத காட்டிலும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். 3 மார்க், அதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க். ஸோ என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுன்றது கீழே எழுதிடுங்க. சரிங்களா? அதுக்கு எதிராக கொஸ்டின் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேந்தரைட் கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது தான். இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. லேந்தரைட் கான்ட்ராக்ஷனா என்ன அப்படின்னு. ஸோ நம்ம வந்து மூவ் லெஃப்ட் டு ரைட் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த 4F சீரிஸில் அட்டாமிக் ரேடியோ இல்லை அயானிக் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேந்தரைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து யூசஸ் ஆஃப் ஆலம். இதுவும் முக்கியமான கொஸ்டின்மா. சரிங்களா? எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஆலம், அதையும் நான் சார் கொடுத்துருக்கேன். ஈஸியாக நோட்ஸாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு படித்து மெமரி பண்ணாலே போதும், ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா?
35ல ஏ பாருங்க, லிங்கேஜ் ஐசோமரிசம் அதுக்கு எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம்ல கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா ஆம்பிடென்டேட் லிகான்ல மட்டும்தான் இது பாசிபிள். ஏன்னா அங்கே 2 டிஃப்ரெண்ட் சைட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து ஓவோட ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிளும் சார் இங்கே போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி போட்டிருக்கேன். இதையும் ஒரு வட்டம் எழுதி பார்த்துருங்க, ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த என்ன இருக்குன்னா நமக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து 5 கேட்டகரி கேட்டிருப்பாங்க. கேட்டு அது 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 கேட்டு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன மேக்னெட்டிக், அதே சாரிங் கொடுத்துருக்கேன். மேக்னெட்டிக் வந்து என்ன அப்படின்னா டயாமேக்னெட்டிக்காக தான் இருக்கும். காரணம் வந்து என்னன்னா நோ அன்பேர் எலக்ட்ரான், ஏன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு காண்டு குளோரைடு சைனைடு இருக்குது. டப்புன்னு எல்லாத்தையும் அடிச்சு என்ன ஆகிரும், பேர் ஆகிரும். ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். இதுக்கு எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியில் ஹவு டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். கண்டிப்பாக அதாவது ரேட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் கொலிஷன், அதாவது 2 ரியாக்டன் இருக்குல்ல ஏபி 2 சேர்றது வேகமாக இருக்கும். கொலிஷன் அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். தான் சார் கொடுத்துருக்கேன். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷன் டு நம்பர் ஆஃப் கொலிஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கு 2 மார்க்குமா, நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திரும்ப கேட்க கொஸ்டின். எக்ஸ்பிளைன் சாட்கி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு 2ஐயும் சேர்த்து 3 மார்க்கில் கேட்டுட்டாங்க. எப்பயாச்சும் இப்படி தான் அந்த மாதிரி 3 மார்க்கில் 2 வந்து மாட்டோம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று தான் 3 மார்க் கேட்பாங்க. 2ஐயும் கேட்டால் 5 மார்க் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வட்டம் நமக்கு கொஸ்டின் எப்படி ஆகிப்போச்சு, அந்த வட்டம் கொஸ்டின் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா நமக்கு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதையும் சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சாட்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனையான் கேட்டையான் ஈக்குவல் நம்பராக மிஸ்ஸிங் ஆயிரும். இங்கே அப்படி கிடையாது. ஒருத்தர் மட்டும் என்ன ஆவார்னா லாட்டிஸ் பொசிஷனில், அவரோட லாட்டிஸ் பொசிஷன்லேருந்து மிஸ்ஸிங் ஆகி இன்டர்சியல் பொசிஷன் யார், கேட்டையான். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சார் 2ஐயுமே கொடுத்துருக்கேன், நல்லா கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்தா மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாக அதில் மார்க் எடுத்துட முடியும். அதே மாதிரி இதுக்கு நம்ம வந்து படம் கண்டிப்பாக பிக்டோரியலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். நீங்கள் ரவுண்டாக போட்டாலும் சரி தான். இல்லை அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அந்த அயான் சிம்பிளே போட்டுட்டு இங்கே மிஸ்ஸிங் ஆயிருக்கு அப்படின்னு போட்டால் அதே மாதிரி சார் இங்கே போடுவோம் ஏஜி ப்ளஸ் அதில் மிஸ்ஸிங் ஆகி ஏஜி ப்ளஸ் வந்து இன்டர்சியல் பொசிஷனில் ஆக்குப்பை ஆயிருக்குன்றீங்க. இங்கே வந்து மிஸ்ஸிங் ஆஃப் NA ப்ளஸ் மிஸ்ஸிங் ஆஃப் CL மைனஸ் கொடுத்துருக்கேன். எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதோட பார்த்து படிச்சுட்டு எழுதி பாருங்க, சிம்பிளா இருக்கும். சரியா. அடுத்து 36ல வந்து ஏ வாருங்க. என்னன்னா வாட் இஸ் சால்பிலிட்டி ப்ராடக்ட். இதுவும் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின் தான். இதை வச்சு சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நமக்கு ப்ராப்ளம் இங்கே இப்போ வரல, இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இன்னும் அடுத்த நம்ம வரதுல ஹாஃப் இல்லை அதில் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இது ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் போய் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். சரியா. ஏன்னா எல்லாமே பண்ணியிருக்கேன். Hg2Cl2க்கு எப்படி நீங்கள் சால்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பீங்க, AgClக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த வட்டம் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. அடுத்து கால்வானிக் செல் நோட்டேஷன். இதுவும் போன வட்டம் நமக்கு செகண்ட் மிட்டம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். சார் அதை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லிட்டேன் எப்படின்றது. அந்த ஒரே ஒரு பார் ஸ்லாஷ் இருக்குல்ல, அது வந்து பேஸ் பவுண்டரியும் டபுள் பார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சால்ட் பிரிட்ஜையும் கொடுக்குது. எப்பயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன பண்ணணும், ஆனோடையும் ரைட் ஹேண்ட் சைடு கேத்தரையும் பண்ணும். அப்புறம் எலக்ட்ரோட பொட்டன்ஷியலை ரைட்டில் வந்து கார்னரில் கடைசியாக எழுதணும். சரியா. பி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் கொஸ்டின். சரிங்களா. அதனால் நல்லபடியாக படிச்சு வச்சுக்கோங்க தாங்க. ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினும். ஸோ உங்களுக்கு சார் வந்து ஸ்லோவாக தான் எல்லாமே ஸ்க்ரோ பண்ணிகிட்டே போகிறேன். நீங்கள் வந்து பார்த்து படிக்கணும் அப்படின்றதுக்காக. மேபி நீங்கள் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்து இதோடைய செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மார்க்குக்கு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. சரி, இதெல்லாம் எந்த லெசன்லேருந்து வருது அப்படின்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி 10th லெசன். நான் எப்படி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் கிஃப்ட்னு சொன்னோனோ அதே மாதிரி இன்னும் 2 லெசன் இருக்கும். ஒன்று வந்து 6th லெசன் சாலிட் ஸ்டேட்டு, இன்னொரு 10th லெசன் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இது 3மே ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இந்த 6th லெசன் கூட ஏதோ 1-2 ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டும் 10ம் நீங்கள் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஏன்னா தியரி பேசிக் தான், நீங்கள் படித்தாலே போதும் உங்கள் மண்டியில் அப்படி நின்றுடும். அதில் இந்த 2 தியரி இருக்குது. ஒன்று வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, இன்னொன்று வந்து அப்சார்ப்ஷன் தியரி. இந்த 2 தியரியில் ஒன்று ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது வந்து 5 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க. இந்த வட்டம் நமக்கு 3 மார்க்காக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள். A+Bன்ற ஒரு ரியாக்டன்ட் வந்து C என்ற கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸ் பண்ணும்போது AB அப்படின்ற ப்ராடக்ட் தருது. ஃபர்ஸ்ட் இடத்துல அப்படி நடந்துடாது. என்ன பண்ணணும்னா ஒரு ரியாக்டன்ட்டும் ஒரு அந்த கேட்டலிஸ்ட்டும் ரியாக்ட் ஆகி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்புறம் அந்த இன்டர்மீடியட் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி கேட்டலிஸ்ட் திரும்ப வந்து நமக்கு தெரிஞ்சது தானே. கேட்டலிஸ்ட் எப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா கடைசி ரியாக்ஷன் முடிஞ்சப்போ தனியாக வந்துடும். அதை தான் நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதை சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதிட்டு இந்த A+B என்ற ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டு எக்ஸாம்பிள் இது எழுதிட்டீங்கன்னா, ஏன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த எக்ஸாம்பிள் எழுதிங்கன்னா அல்கைலேஷன் பண்ணுறது. இது எழுதிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த AlCl3யும்
அந்த CHCl3 ரெண்டும் சேர்ந்து ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்படியே சேர்த்து விட்டுருங்க, அவ்வளவுதான். சேர்த்துட்டீங்களா? அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் போய் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ப்ராடக்டாக கொடுக்குது. அவ்வளோதாம்மா. இதையும் பார்த்துக்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 37ல A என்ன அப்படின்னா, ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ ஆன்டிசெப்டிக் வந்து எப்படி ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தான். அது ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்கும். ஆனால் எங்கே பார்க்குது அதை பொறுத்து வித்தியாசப்படுது. ரெண்டுமே அந்த மைக்ரோபியனுடைய க்ரோத்தை தான் கட்டுப்படுத்துது. ஆனால் லிவிங் டிஷ்யூவில் அப்ளை பண்ணுறது ஆன்டிசெப்டிக். இப்போ நம்ம காலில் புண்ணு இருக்குது, ஏதாவது செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தொடச்சி விட்றோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே அது துடைக்கிறோம் நம்மளோட உயிருள்ள பொருட்களும் துடைக்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து ஆன்டிசெப்டிக். இப்போ ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுறோம், இல்லை விண்டோ கிளீனிங் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது வந்து என்னென்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட். இந்த தரை மொழி விடுறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லைனா ஸ்லோ டவுன் பண்ணும். ஆனால் இன்அனிமியேட் ஆப்ஜெக்ட், அதாவது உயிரற்ற பொருட்களுக்கு மேலே அந்த வேல்யூ. இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கம்பல்சரியாக படிச்சிருங்க. சரியா? அதுதான் அழகாக சார் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்கடா தங்கங்களா. அடுத்து அதுக்கு இன்னொரு கொஸ்டின், அதை சேர்த்து கொடுத்த கொஸ்டின் என்னன்னா, 2 கொஸ்டின். ஒன்று கப்ளிங் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து தாலிங் ரியாக்ஷன். நான் சார் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் படிக்க சிரமமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக பிரித்து படிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு லெசனுக்கும் பிரித்து படித்தீங்கன்னா, ஆனால் அடுத்து நான் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் எப்படி நேமிங் ரியாக்ஷனை பிளான் பண்ணி படிக்கணும், அதே மொத்த நேமிங் ரியாக்ஷனே உங்களை தொகுத்து ஒவ்வொரு லெசனில் என்னென்ன இருக்குன்றதையும் சார் வந்து PDF போட என்ன பண்ண போகிறேன்னா வீடியோவை போட போகிறேன். அது உங்களுக்கு ரிவிஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ண உங்களுக்கு குயிக் ரிவிஷனில் ஈஸியாக இருக்கும்னா முதல் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை படிச்சிருக்கணும். நீங்கள் படித்து தயாராக இருந்துகிட்டே இருங்க, அடுத்தடுத்து அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் இங்கே பாருங்க போட்டிருக்கேன். பென்சின் டைசோனியம் குளோரைடு ஃபீனால் ரியாக்ட் ஆகுது, பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 273 to 278 கெல்வின். கம்பல்சரியா நீங்க அந்த கண்டிஷனை மென்ஷன் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் கிடைக்குது. அடுத்து தாலின் ரியாக்ஷன். தாலின் ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபினாப்திலின் ஃபார்ம் ஆகும். பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஃபீனாலு 2 ஃபீனாலு தாலிக் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆக போகுது. அந்த ஒரு டபுள் பாண்ட் எடுத்துட்டு 2 ஃபீனால் சேர்க்க போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபினாப்திலின் ரியாக்ஷன் வித் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆன் ஹீட்டிங். சரியாமா? ரைட். ஏன்னா வாட்டர் வெளியே போகும், அதுக்காகத்தான். இதை எழுதி பார்த்துருங்க. அடுத்து இதற்கு எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் யூரோட்ரோபின், ஹவு இஸ் இட் ப்ரிப்பேர். யூரோட்ரோபினா என்ன அப்படின்னா, ஹெக்ஸா மெத்திலின் டெட்ராமின் அப்படின்னு சொல்லக்கூடிய CH2 6 times N4. இதான் வந்து யூரோட்ரோபின். இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மால்டிகைட் ரியாக்ஷன் வித் அமோனியா இட் கிவ்ஸ் ஹெக்ஸா மெத்திலின் டெட்ராமினா கொடுக்குது. ரியாக்ஷனை எழுதி பார்த்துருங்க தங்கங்களா. எந்த ரியாக்ஷன் எழுதி பார்த்து, இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. Third question, very very important question. Explain reducing action of formic acid. ஸோ ஃபார்மிக் ஆசிட் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுது ஒரு அல்டிகைட் மாதிரி அப்படின்னா, ஃபார்மிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும், HCOOH. சார் அழகாக படம் காமிச்சிருக்காங்க. இதில் இந்த CHO அப்படின்ற ஒரு அல்டிகைட் குரூப் ஆகும், COOH அப்படின்ற கார்பஸ் குரூப் ரெண்டையும் நமக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறனால இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டாலன்ஸையும் ஃபெலிங்ஸையும் என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. போத் அல்டிகைட் அஸ் வெல் அஸ் ஆசிட் குரூப் இருக்கனால இது என்ன பண்ணுதுன்னா டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணுது, ரெடியூஸ் பண்ணி மெட்டாலிக் சில்வரை கொடுக்குது, ஃபில்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணி ரெட் கலரை கொடுக்குது. அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சாருங்க எடுத்து போட்டிருக்கேன். இதுவும் ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் தான், எழுதி பார்த்துக்கங்க தங்கங்களா. சரிங்களா? அடுத்து 38th கொஸ்டின் சார் கொடுத்துருக்காங்க. ஹவு குளோரோபிக்ரின் இஸ் ப்ரிப்பேர்டு. இதுவும் நல்ல ஞாபகம் இருக்கு, செகண்ட் கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு, கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்ரோ மீத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் ரியாக்ட் ஆகி பிரசன்ஸ் ஆஃப் NaOH நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரோபிக்ரினை கொடுக்குது. ரியாக்ஷன்ஸ் எழுதி பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததுக்கு 3 மார்க்ஸ் எடுத்து கொடுத்தது வந்து என்னன்னா, அக்கௌண்ட் ஃபார் தி ஃபாலோயிங். என்னதுன்னா, PKP ஆஃப் அனலின் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் மெத்திலமைன். ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்றது ரீசன் சார் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த அனிலின் the NH group is directly attached to benzene ring. நமக்கு தெரியும் benzene ringல NH2 இருந்தால் என்னது அனிலின். இந்த lone pair of electron என்ன பண்ணுதுன்னா, ஹைட்ரஜன் lone pair electron என்ன பண்ணுதுன்னா get delocalized over the benzene ring. அது என்ன பண்ணுதுன்னா பென்சின்குள்ளே போயிடுது. அப்போ என்ன பண்ணுது, அங்கே நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிருது. ஹென்ஸ் இட் இஸ் லெஸ் அவைலபிள் ஃபார் புரோட்டனேஷன். ஸோ நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்தால் தான் H+ வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். H+ கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் என்ன இருக்க முடியாது, மோர் பேசிக்காக இருக்க முடியும். ஸோ தன்னோட எலக்ட்ரானை பென்சினுக்கு டீலோக்லைஸ் கொடுத்தனால நைட்ரஜன் மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் குறையுது, அதனால அவைலபிலிட்டி ஆஃப் புரோட்டனேஷன் கம்மியாகுது. சரியா? ரொம்ப சிம்பிள். அப்புறம் அமீன் ஆர் மோர் பேசிக் தேன் அமைட். ஏன் அமீன் வந்து அமைடை காட்டிலும் மோர் பேசிக்காக இருக்குன்னு கேட்குறாங்க. அமைடுடைய வந்து அமைடு வந்து எப்படி இருக்கும்னா C+ONH அதோட பாண்ட் பண்ணிருக்கும், NH2 இருக்கும். அமைடு C+O இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் அண்ட் டிராஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்ஸ். என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் தனநோக்கி இழுக்கும். நான் ஏற்கனவே மேலே சொன்னது தான், ஒரு நைட்ரஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், புரோட்டனேஷன் அதிகமாக நடக்கும். இவன் கார்பனைல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருந்து எலக்ட்ரான் வாங்கிட்டானா நைட்ரஜன் என்ன இருக்காது, எலக்ட்ரான் இருக்காது. அப்போ புரோட்டனேஷன் அவைலபிலிட்டி இருக்காது. அதனால என்ன இருக்கும், அது லெஸ் பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுக்கு என்ன கொடுக்கல நம்ம கொஸ்டின் பேப்பரில் எய்தர் ஆர் பி கொஸ்டின் கொடுக்கல, அதனால சார் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்து ப்ரீ ஆஃப் வேலைக்கு நீங்கள் எப்படி படிக்கலான்ற கூடிய வீடியோவை ஐடியா இருந்துச்சு எல்லாத்தையும் சார் போட போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. வாழ்த்துங்கங்களா. நன்றி.